நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் ஓய்வூதியர்களுக்கு 11 மாத பென்ஷன் வங்கி கணக்கில் செலுத்தும் தேதி திடீர் மாற்றம், என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது, குறிப்பாக எந்தெந்த பென்ஷன் வாங்கும் எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷனர்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள 11 மாதத்திற்கான பென்ஷன் வங்கி கணக்கில் செலுத்துவதில் எப்பொழுது மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது, இந்த மாற்றத்தின் மூலமாக கூடுதல் சலுகைகளை பெற முடியுமா அல்லது புதிய சிக்கல்கள் ஏதேனும் சந்திக்க நேரிடுமா, குறிப்பாக எந்த மாதத்தை தவிர மற்ற மாதங்களுக்கான ஓய்வூதியம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் போது முன்கூட்டி வரவு வைக்கப்படுகிறதா அல்லது அந்த மாதத்தின் கடைசி நாள் அல்லது அடுத்த மாதத்தின் தொடக்கத்தில் வரவைப்பது சார்ந்த ஏதேனும் அறிவிப்புகள் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா, இந்த அறிவிப்பு யார் வெளியிட்டிருக்காங்க, இந்த உத்தரவின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கும் தேதியில் அதிரடி மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அறிவிப்புகளும் அதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இந்த கூடுதல் சலுகை மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெற முடியும், இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன, இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து புகார்கள் எழுந்தது. இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வரவு வைத்தவுடன் அன்றே மின்னணு அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இதனை கடைபிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா 12 மாதங்களில் மார்ச் மாதம் தவிர மற்ற 11 மாதங்களுக்கான பென்ஷன் பணம் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்று வரவைக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்க உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும். கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று வங்கி கணக்கில் செலுத்தப்பட வேண்டும் எனவும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.